வணக்கம். தமிழ்வினின் மாலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தையிட்டி பவானி வீதி மீட்பு விவகாரம். தவிசாளரை மிரட்டும் தொனியில் விசாரணை செய்த பலாலி போலீசார். அரசாங்கத்தின் புதிய வரி கொள்கையை விமர்சிக்கும் சஜித். அதிரடி திருப்பங்களுடன் தேர்தல் களம். தவிக்கு சார்பாக நடிகை த்ரிஷா போட்டி. முல்லைத்தீவு கடலில் உயிருடன் மீட்கப்பட்ட 2 கடற்தொழிலாளர்கள். விசாரணையில் வெளியான தகவல். வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை பதிவு செய்கின்றார் விஜய். தந்தை வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு. இலங்கை மாலத்தீவு இடையே 7 புரிந்துணர்வு ஒப்பந்தம். வெசாக் பண்டிகையை முன்னிட்டு ஆரம்பிக்கப்படும் தானசாலைகள் குறித்து வெளியான வழிகாட்டுதல்கள். தேர்தல் முடிவுகள். சொந்த தொகுதிகளில் முன்னிலை பெற்ற விஜய் மற்றும் எடப்பாடி. தொடர்பான விரிவான செய்திகள். தையிட்டி சட்டவிரோத விகாரை அமைந்துள்ள பகுதிகளுக்குள் காணப்படும் வலிகாம வடக்கு பிரதேச சபைக்கு சொந்தமான பவானி வீதியை மீட்கும் நடவடிக்கையை கைவிடுமாறு தவிசாளர் சுயிதனை பலாலி போலீசார் அழைத்து அச்சுறுத்தியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. விகாரை அமைந்துள்ள பகுதிக்குள் பிரதேச சபைக்கு சொந்தமான பவானி வீதி காணப்படுவதை உறுதி செய்த தவிசாளர் கடந்த 28ஆம் தேதி நில அளவியாளர்கள் மூலம் அதனை அடையாளம் கண்டு அளவீடு செய்துள்ளார். இதனைத் தொடர்ந்து குறித்த வீதியை எதிர்வரும் 11ஆம் தேதிக்கு முன்னர் விடுவிக்க வேண்டும் என விகாராதிபதிக்கு தவிசாளர் கடிதம் மூலம் அறிவுறுத்தியுள்ளார். அந்த கடிதத்தில் 11ஆம் தேதிக்குள் வீதி விடுவிக்கப்படாவிட்டால் 12ஆம் தேதி பிரதேச சபையினால் வேலி அகற்றப்படும். அவ்வாறு அகற்றப்பட்டால் அதற்கான செலவை விகாராதிபதியே செலுத்த வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த அறிவித்தல்களுக்கு எதிராக விகாராதிபதி பலாலி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்ததை அடுத்து தவிசாளர் விசாரணைக்கு அழைக்கப்பட்டுள்ளார். இதன்போது வேலியை அகற்றினால் இன நல்லிணக்கம் பாதிக்கப்படும் என்பதால் அந்த முயற்சியை கைவிட வேண்டும். மீறினால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போலீசார் தவிசாளரை மிரட்டும் தொனியில் கூறினார்கள் என்று தெரிவிக்கப்படுகின்றது. போலீசாரின் எச்சரிக்கைகளுக்கு பதிலளித்த தவிசாளர் சுகிர்தன் சட்ட நடவடிக்கைகளை எதிர்கொள்ள நான் தயார். இது பிரதேச சபைக்கு சொந்தமான வீதி என்பதற்கான ஆவணங்கள் எம்மிடம் காணப்படுகின்றது. விகாராதிபதி வீதியை விடுவிக்காவிட்டால் நாம் வேலியை அகற்றி வீதியை மீட்போம். அதற்கு எதிராக போலீசார் நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்யலாம். அதனை நாம் அங்கு சந்திப்போம் என்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இதேவேளை கடந்த 28ஆம் தேதி விகாரை அமைந்துள்ள காணியை அளக்க முற்பட்ட போது காணிகள் விடுவிக்கப்படும் என்ற உறுதிமொழியை மாவட்ட அல்லது பிரதேச செயலாளர் கடிதம் மூலம் வழங்கினால் மட்டுமே அளவீடு செய்ய அனுமதிப்போம் என காணி உரிமையாளர்கள் மறுத்தும் இருக்கின்றனர். இதன் காரணமாக அன்றைய தினம் காணி அளவீட்டு பணிகள் கைவிடப்பட்டதாக மாவட்ட செயலாளர் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது. அரசாங்கம் நடைமுறைப்படுத்தவுள்ள புதிய பெறுமதிசேர் வரி மாற்றங்கள் மற்றும் அதன் கொள்கைகள் குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கடுமையான விமர்சனங்களை வெளியிட்டுள்ளார். அதன்படி ஜூலை 1ஆம் தேதி முதல் வரி வலையை விரிவுபடுத்தல், வரி விகிதங்களை உயர்த்துதல் மற்றும் கடுமையான அமுலாக்க நடவடிக்கைகள் போன்றவற்றை அரசாங்கம் ஒரே நேரத்தில் முன்னெடுக்க உள்ளதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். புதிய வரி மாற்றங்கள் காரணமாக சிறு மற்றும் நடுத்தர தொழில் முயற்சிகள் வரி சட்டத்திற்குள் கொண்டுவரப்படும் எனவும் நிதி சேவைகள் அதிக வரி விதிப்புக்கு உட்படுத்தப்படும் எனவும் டிஜிட்டல் பொருளாதாரமும் பெறுமதிசேர் வரி முறையின் கீழ் உள்ளடக்கப்படும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் ஒட்டுமொத்த இணக்கப்பாட்டு கடமைகளும் அதிகாரிகளுக்கு என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நடவடிக்கைகள் வெறும் சீர்திருத்தங்கள் அல்ல, மாறாக பொருளாதாரத்தை நசுக்கும் பறிப்பு என அவர் விமர்சித்ததோடு அதிக வரிகளை விதிப்பதன் மூலம் பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்த முடியாது என அவர் எச்சரித்துள்ளார். வணிகங்கள் இயங்குவதற்கும் இடமளிக்க வேண்டும் என்றும் அவ்வாறு இல்லாவிட்டால் இறுதியில் வரி விகிதம் எதுவுமே எஞ்சியிருக்காது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். திருச்சி கிழக்கு இடைத்தேர்தலில் தேவிக்கு சார்பாக நடிகை த்ரிஷா போட்டியிட உள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. தமிழக சட்டமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கையில் பலரும் எதிர்பாராத அதிரடி மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. தற்போதைய நிலவரப்படி நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் 100க்கு மேற்பட்ட தொகுதிகளில் முன்னிலை பெற்றுள்ளது. காலை 8 மணி முதல் வாக்குகள் எண்ணப்பட்டு வரும் நிலையில் பிற்பகல் 1:20 மணி நிலவரப்படி தமிழக வெற்றிக் கழகம் 106 தொகுதிகளிலும், அதிமுக 57 தொகுதிகளிலும், திமுக 49 தொகுதிகளிலும் முன்னிலை வகித்து வருகின்றது. மேலும் திருச்சி கிழக்கில் 29,884 வாக்குகள் பெற்று 12,173 வாக்குகள் முன்னிலை பெற்றுள்ளார். இதனால்
போட்டியிட்ட 2 தொகுதிகளிலும் விஜய் வெல்வார் என்றே எதிர்பார்க்கப்பட்டு வருகின்றது. 2 தொகுதிகளில் வென்றால் ஏதாவது ஒரு தொகுதியின் சட்டப்பேரவை உறுப்பினர் பதவியை பதவி விலகல் செய்ய வேண்டும். இந்த நிலையில் விஜய் திருச்சி கிழக்கில் பதவி விலகல் செய்வார் என்று அந்த தொகுதியில் மீண்டும் நடைபெறும் இடைத்தேர்தலில் தமிழக வெற்றிக்கழக சார்பில் நடிகை த்ரிஷா போட்டியிடுவார் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் சென்னை நீலாங்கரையில் உள்ள விஜய் வீட்டுக்கு நடிகை த்ரிஷா தற்போது வந்ததாக செய்திகள் வெளியாகியுள்ளன. முல்லைத்தீவு கடற்பரப்பில் தொழிலுக்கு சென்றிருந்த 2 கடற்தொழிலாளர்கள் நடுக்கடலில் தத்தளித்த நிலையில் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் இன்று இடம்பெற்றுள்ளது. கடந்த 2ஆம் தேதியன்று முல்லைத்தீவு கடற்பரப்பில் தொழிலுக்கு சென்றிருந்த கள்ளப்பாடு தெற்கு கண்ணகியம்மன் சங்கத்தைச் சேர்ந்த 2 இளைஞர்கள் 2 நாட்களாக காணாமல் போனதாக முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதனையடுத்து அவர்களை தேடும் நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இன்று காலை முதல் முன்னெடுக்கப்பட்ட தேடுதல் நடவடிக்கைகளின் போது நடுக்கடலில் தத்தளித்துக் கொண்டிருந்த 2 கடற்தொழிலாளர்களும் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளனர். மீட்கப்பட்ட இருவரும் பாதுகாப்பாக கரைக்கு அழைத்து வரப்பட்டதோடு அவர்களின் உடல்நிலை சீராக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் படகில் ஏற்பட்ட இயந்திர கோளாறு காரணமாகவே அவர்கள் கடலில் சிக்கியிருந்ததாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. வரலாற்று சிறப்புமிக்க ஒரு வெற்றியை தமிழக வெற்றிக்கழகத்தின் தலைவர் விஜய் பெற்றுள்ளதாக அவருடைய தந்தை சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டமன்ற தேர்தலின் முடிவுகள் தற்போது வெளியாகவரும் நிலையில் தற்போது வரை விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக்கழகம் முன்னிலை வகிக்கின்றது. இந்த நிலையில் விஜயின் குடும்பத்தார் இதனை ஆர்ப்பரித்து கொண்டாடி வருகின்றனர். இதேவேளை தன்னுடைய மகனது இந்த வெற்றி தந்தையாக தனக்கு மிகுந்த பெருமை தேடி தந்துள்ளதாக சந்திரசேகர் குறிப்பிட்டுள்ளார். தேர்தலில் தனித்து போட்டியிட்ட விஜய் எடுத்த முடிவு மிகவும் சரியானது என்று அவர் தெரிவித்துள்ளார். தேர்தலில் வெற்றி பெறுவர் என்ற விஜயின் தன்னம்பிக்கை வியப்பளிக்கின்றது. அவருடைய வெற்றி வரலாற்று சிறப்புமிக்கது எனவும் சந்திரசேகர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை மற்றும் மாலத்தீவு ஆகிய 2 நாடுகளுக்கும் இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டுள்ளது. 2 நாட்கள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு மாலத்தீவு ஜனாதிபதி முகமது மொய்சு நேற்று இலங்கையை வந்தடைந்தார். மாலத்தீவு ஜனாதிபதியை வரவேற்கும் உத்தியோகபூர்வ அரசு விழா இன்று முற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றுள்ளது. இந்த நிலையில் இலங்கை மாலத்தீவு இடையே 7 முக்கிய புரிந்துணர்வு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டுள்ளன. விசாக் மற்றும் போஷன் பண்டிகையை முன்னிட்டு நாடு முழுவதும் பாடசாலைகளை பதிவு செய்யும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை பொது பாதுகாப்பு சுகாதார பரிசோதகர் சங்கம் தெரிவித்துள்ளது. பொதுமக்களின் சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக சுகாதாரம் மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சு 9 வழிகாட்டுதலை வெளியிட்டுள்ளது. அதன்படி தானசாலை ஏற்பாட்டாளர்கள் அந்தந்த பகுதி பொது சுகாதார பரிசோதகரிடம் தமது விவரங்களை பதிவு செய்ய வேண்டும். உணவு பாதுகாப்பு மற்றும் சுகாதார நிலைமைகளை உறுதிப்படுத்த அதிகாரிகள் இடத்தை ஆய்வு செய்வார்கள். தயாரிக்கப்பட்ட உணவுகளை 4 மணி நேரத்துக்குள் பரிமாற வேண்டும். கைகளை கழுவும் வசதிகளை ஏற்படுத்தி தருவதோடு உணவை கையாளும் போது கையுறைகள் அல்லது முறையான உபகரணங்களை பயன்படுத்த வேண்டும். பாதுகாப்பான குடிநீர் பயன்படுத்தப்பட வேண்டும். அத்துடன் முறையான கழிவு முகாமைத்துவமும் இருக்க வேண்டும். அந்த வழிகாட்டுதலை பின்பற்ற தவறும் நபர்களுக்கு எதிராக 1980ஆம் ஆண்டின் 26ஆம் இலக்க உணவு சட்டம் மற்றும் 2011ஆம் ஆண்டின் உணவு பாதுகாப்பு விதிமுறைகளின் கீழ் கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சு தெரிவித்துள்ளது. 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் முடிவுகளின் அடிப்படையில் சொந்த தொகுதிகள் விஜய் மற்றும் எடப்பாடி ஆகியோர் முன்னிலை பெற்ற நிலையில் ஸ்டாலின் மற்றும் சீமான் ஆகியோர் சொந்த தொகுதிகளில் பாரிய பின்னடைவை சந்தித்துள்ளனர். வெளியான தேர்தல் முடிவுகளுக்கு அமைய 100க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் தமிழக வெற்றிக்கழகம் தொடர்ந்து முன்னணி வகிப்பதுடன் அதனைத் தொடர்ந்து அண்ணா திராவிடர் முன்னேற்றக் கழகம் திராவிட முன்னேற்றக் கழகமும் அடுத்த இடங்களில் முன்னிலையில் காணப்படுகின்றது. இந்த நிலையில் தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜய் தாம் போட்டியிட்ட திருச்சி கிழக்கு மற்றும் பெரம்பூர் ஆகிய தொகுதிகளில் முன்னிலையில் காணப்படுகின்றார். அத்துடன் அண்ணா திராவிடர் முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தமது சொந்த தொகுதியான எடப்பாடியில் முன்னிலையில் காணப்படுகின்றார். எனினும் தமிழ்நாடு முதல்வரும் திராவிட முன்னேற்றக் கழக தலைவருமான ஸ்டாலின் தமது சொந்த தொகுதியில் பாரிய பின்னடைவை சந்தித்துள்ளார். இந்த தொகுதியில் தொடர்ந்து தமிழக வெற்றிக்கழக வேட்பாளர் பாபு தொடர்ந்து முன்னிலை வகித்து வருகின்றார். அத்துடன் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமாம் தாம் போட்டியிட்ட காரைக்குடி தொகுதியில் பின்னடைவை சந்தித்துள்ள நிலையில் அங்கு தமிழக வெற்றிக்கழக வேட்பாளர் பிரபு முன்னிலை காணப்படுகின்றார். அதேவேளை தமிழ்நாட்டின் துணை முதல்வரும் திராவிட முன்னேற்றக் கழக வேட்பாளருமான உதயநிதி ஸ்டாலின் தமது தொகுதியான பகுதிகளில் தொடர்ந்து முன்னிலையில் வகித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. செய்தி நிர்வாகம் மீண்டும் தலைப்புச் செய்திகள். தையிட்டி பவானி வீதி மீட்பு விவகாரம் தவிசாளரை மிரட்டும் தோணியில் விசாரணை செய்த பலாலி போலீசார்.
அரசாங்கத்தின் புதிய வரி கொள்கையை விமர்சிக்கும் சஜித். அதிரடி திருப்பங்களுடன் தேர்தல் களம். தவிக்கு சார்பாக நடிகை த்ரிஷா போட்டி. முல்லைத்தீவு கடலில் உயிருடன் மீட்கப்பட்ட 2 கடற்தொழிலாளர்கள் விசாரணையில் வெளியான தகவல். வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை பதிவு செய்கின்றார் விஜய் தந்தை வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு. இலங்கை மாலத்தீவு இடையே 7 புரிந்துணர்வு ஒப்பந்தம். வெசாக் பண்டிகையை முன்னிட்டு ஆரம்பிக்கப்படும் தானசாலைகள் குறித்து வெளியான வழிகாட்டுதல்கள். தேர்தல் முடிவுகள். சொந்த தொகுதிகளில் முன்னிலை பெற்ற விஜய் மற்றும் எடப்பாடி. இத்துடன் தமிழ்வினின் மாலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ்வின் என்ற யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.